எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களுக்கு தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் என்பது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2001 மே மாதத்திற்கு பிறகு இதுவரை 4825 ஒப்பந்த செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீதமிருக்கிற 8000க்கும் மேற்பட்ட எம்ஆர்பி ஒப்பந்த முறையிலான செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுப்பெற்று அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற பொங்கலுக்கு முன்னால் 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் காலி பணியிடங்களாக இதுவரை கருதப்பட்ட ஒரு 169 கண்காணிப்பாளர், டியூட்டர் போன்ற பொறுப்புகளுக்கு பதவி உயர்வின் மூலம் ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்களும், புதிதாக கட்டப்பட்டு வருகிற தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்களுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்குவது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு 1000 செவிலியர்கள் பொங்கலுக்கு முன்னால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு 169 காலி பணியிடங்கள் தமிழக அரசில் செவிலியர்களுக்கென்று இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்களும் இன்றோடு நிரப்பப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பதவி உயர்வுகளின் மூலம் உருவாக்கப்படுகிற பணியிடங்களும், புதிய மருத்துவ கட்டமைப்புகளுக்கு உருவாக்குகிற பணியிடங்களும் மிக விரைவில் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே அரசின் சார்பில் சொன்னதைப் போல பொங்கலுக்கு முன்னால் மீதம் இருக்கிற 831 செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு இந்த நிகழ்வில் ஒரு 15 மருத்துவ பதிவேடு நுட்புணர்கள், 10 இளநிலை உதவியாளர்கள், 6 தட்டச்சர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்று அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆக செவிலியர்கள் ஒரு 169 பேரும், பதவி உயர்வு பெற்றவர்கள் ஒரு 31 பேரும், ஆக மொத்தம் 200 பேருக்கு இன்றைக்கு இந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே 4825ஓடு சேர்த்து 169 செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எம்ஆர்பி செவிலியர்கள் முறை என்பது 2015ஆம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசின் போது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். எம்ஆர்பி தேர்வு எழுதியதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த பணியாணைகளில் 2 வருடங்களுக்கு பிறகு செவிலியர் பணியிடங்கள் காலியானதற்கு பிறகு பணிமூப்பு அடிப்படையில் அவர்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில்